வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் vlogs. இன்னைக்கு நான் வந்து எம்ஜிஎம்க்கு வந்திருக்கேன். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க, நிறைய டீட்டெயில்ஸ் நான் இதில் மென்ஷன் பண்ணிருக்கேன். எம்ஜிஎம் ஓபன் பண்றதுக்குள்ளே நாங்க இங்க வந்துட்டோம். காலை 7 o'clock கிளம்பி நாங்கள் எம்ஜிஎம்க்கு ரீச் ஆகிட்டோம். இதில் ஓப்பனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஓப்பன் ஆகும். அந்த 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து ஒரு கேங்காக வந்திருக்கோம் எல்லாரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக எம்ஜிஎம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். இங்கே இருக்க ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபுல்லாக நிறைய ரைட்ஸு, அதுக்கப்புறமா ஃபுல்லாக இதே ரொம்ப ட்ரை ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. பயங்கரமாக இன்றைக்கி வந்து ஃபன் பண்ண போகிறோம். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு டிக்கெட் டீட்டெயில்ஸ் இதை பற்றி எல்லாமே நான் சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படி வந்து உங்கள் டிக்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணலாம் இதில் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப மோசமான ரைடு நினைக்கிற. ஸ்டார்டிங்ல ஏறிட்டோம். சத்தியமா எதிர்பார்க்கல. அங்க பாருங்க ஹைட். உன்னை கவர் பண்ணிட்டேன், நீவே எனக்கு கண்டென்ட். ஆக்சுவலி இதோ இப்போ ஜெயின் வீல் போனோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதே மாதிரி வந்து ஐலாண்ட் கிரவுண்டில் போயிருக்கேன். லைட்டாக அதே மாதிரி வைப் இருந்தது. நல்லா டாப்பில் கூட்டிகிட்டு போய் ஷேக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் நல்லா இருந்தது. நல்லா டாப்பில் கூட்டிட்டு போய் நிற்க வச்சு. நான் கூட நல்லா டாப்புக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப சீக்கிரம் போவேன்னு நான் நினைக்கல. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ரைடு இருக்கு. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா சங்கிலி மாதிரி ஒன்று சேஃப்டிக்காக கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ரைடு மேலே கீழே ரோல் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இந்த ரைடு வந்து ஸ்பைடர் ரைடாக. ஸோ இதுவுமே அப்படி தான் தனித்தனியாக இருக்குது. அண்ட் ஒருத்தர் தான் உட்காரணுமே மேலே கீழே அப்படின்ட்டு போயிட்டு இருந்தது. ஆனால் இதுவுமே சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே டாப்பில் போய் நிறுத்திட்டாங்க. ஒருத்தராக ஏற்றும் போதும் இறக்கும் போதும் அங்கே மட்டும் கொஞ்சம் பயமாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த கார் ரேஸ் இதெல்லாம் நம்ம ஓட்டிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது இந்த ஆக்டிவிட்டிலாம். இதில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 minutes தான் நமக்கு டைம் தராங்க இந்த கார் ரைடுக்கு. பார்க்க சின்னதாக இருக்குது. இந்த ரோலிங் வீல் ரைடை கம்மியாக இடவே போட்டுறவே கூடாது. ஸோ இங்கத்தில் தான் நான் ரொம்ப ஃப்ளாட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா சுத்தமாக எழுந்திருக்கவே முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக வாமிட் பண்ணிவிட்டு அந்த டேவே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஆயிடுச்சு இந்த ரைடில். ஸோ இது மட்டும் பார்த்துப்போங்க. அப்படியே தலைகீழ ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுல வந்து ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, ஜனனி வந்து வாமிட் எடுக்கிற மாதிரி பண்ணி மயக்கம் போட்டா, அதனால அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீயே கிரியேட் பண்ணியா? கிரியேட் பண்ணல, உன்னை பார்த்து உங்க அக்கா தான் சொன்னாங்க. நானே ரிவ்யூ சொல்லலாம். நான் வந்து ஓகே நல்லா இருக்கும்னு நினச்சிதான் அந்த ரோல் பண்ணுற ரைடுக்கு போனேன். சத்தியமாக என்கிட்ட எனர்ஜி இப்போ சுத்தமாக இல்லை. அப்படியே அது அப்படியே ஃபுல்லாக ரோல் ஆகுது 360 டிகிரியில். சுத்தமாக முடியவே இல்லை. வெளியே இறங்கி வந்து இவங்களெல்லாம் கலாய்ச்சி வாமிட் பண்ண போகிறீங்கன்னு கடைசியாக நான் தான் அப்படியே கிளாஸாக குடமாக வாமிட் பண்ணிட்டு அந்த ரோலர் கோஸ்டரில் போக போகிறோம். ஆல்ரெடி ஃப்ளாட் ஆகிட்டேன். இப்போ இதில் என்ன என்னோடய நிலமைன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து நெக்ஸ்ட் ரைடுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி எல்லா ரைட்லையுமே நமக்கு போட மாட்டேன். ஆக்சுவலி எல்லா ரைடுமே உங்களுக்கு என்னால் ஓப்பனாக காட்ட முடியாது. ஏன்னா நிறைய ரைடு வந்து கொஞ்சம் அபாயமாக டேஞ்சராக இருக்குது. ஸோ ஒரு சில ரைடு தான் காட்ட முடியும். பாருங்க, இந்த மாதிரி இந்த எல்லா இதுக்கும் அசிங்கப்படுத்தாது. ஓகே, ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நான் இப்போ ஆஃப் பண்றேன். முடிச்சிட்டோன்னே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். இதுக்கு மேல
ஃபுல்லாக போக மாட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலி எனக்கு இது நைட்டில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இது பயமாக தான் இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் கிட்டலாம் வரும்போது. இதே இப்படி தான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன். என்ன சொல்றதே தெரியல, கண்ணெல்லாம் கலங்குது. அடுத்து ரேஞ்சர்ல ஒரு ரைடு இருக்கு. ஆமா, அந்த ரேஞ்சர் ரைட்ல வந்து 12 மணி. ஆக்சுவலா இங்க முக்கியமான மெயின் ரைட்லாம் வந்து 12 o'clock தான் ஓபன் பண்ணுவாங்க. 12க்கு மேலே வரணும். நாங்கள் 10:30க்கு எம்ஜிஎம் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் இங்கே வந்துட்டோம். எல்லாம் எடுக்க முடியாது. இவதான் பயங்கர வைப்ல இருக்கா. ஆனா ஆக்சுவலி அந்த ரைடு செம்மையா இருந்தது. அப்படியே வந்து விளையாடுற மாதிரி எல்லாம் ஃபீலா இருந்தது. இந்த ரேஞ்சர் ரைடு இருக்கு, ஆனா எல்லாத்துக்குமே தனித்தனியா டைமிங் இருக்கு. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா 12 o'clock 2 o'clock இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு கேப் இருக்கு. அப்புறம் திரும்ப 4 to 6 நமக்கு பார்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 hours தான் வச்சிருக்காங்க இந்த ரேஞ்சர்ன்ற ரைடு. அதே மாதிரி வாட்டர் ரைட்ஸ் நிறைய இருக்கு. ரோலர் கோஸ்டர்ல இருந்து எல்லாமே. நாங்கள் மார்னிங்கே வந்ததுனால ட்ரை ரைட்ஸ் ஒரு சிலர் தான் ஓப்பன்ல இருக்கு. ஆனாலும் நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் கிளம்புவோம். இந்த ரேஞ்சர் வந்து எம்ஜிஎம்லேயே ஒரு பெஸ்ட் ரைடுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னதான் மரண பயம் தெரிஞ்சாலும் அந்த டாப்பில் கூட்டு போய் நிற்க வச்சுட்டாங்க. 360 டிகிரியில் ரோல் ஆகிட்டே இருந்தது. செம்மையாக இருந்தது ரைடு ஃபுல்லாகவே. எப்படி இருந்தது? பயங்கரமா இருந்துச்சு ரைடு. வெறித்தனமா சாப்பிட்டது வர மாதிரி இருந்தது. நினைச்சோம் போக வேணாம், சுத்திட்டே இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இது நம்மள சுத்த விட்டுருச்சு. அந்த இடத்துல வந்து வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 o'clock மேல ஸ்டார்ட் ஆகுது. 5 வரைக்குமே வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே ஓப்பன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டர் ரோலர் கோஸ்டர் தான் போனோம். அவ்வளோ செம்மையா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து ஃபுல்லாகவே இது வந்து கெட் வெட்டா டிசி வேர்ல்டில். ஸோ ஃபுல்லாக வந்து வாட்டர் பார்க் தான். அதுக்கப்புறம் நிறைய போகிறோம். ஸோ ஆக்சுவலி இங்கே வீடியோஸ் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன எடுக்க முடிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது ஏரியா அப்படின்ட்டு. இந்த ஸ்லைடு, ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய வாட்டர் ரைட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக வந்து தண்ணியிலே கும்மி அடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆக்சுவலி ட்ரை ரைட்ஸை விட இங்கே தான் நிறைய ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி இந்த குற்றாலம், சின்ன குற்றாலம்லாம் இங்கே இருக்கான். ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இப்போ நல்லா வந்து வைப் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அட்லாஸ் கிளம்ப போகிறோம். ஸோ அது மாதிரி வாட்டர் ரைடில் தான் இவ்வளோ நேரம் இருந்தோம். அதனால அங்கே அந்த வீடியோலாம் எடுக்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1179 வருது. இங்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல. அது வந்து என்னென்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எந்த காலேஜாக வேணா இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஐடி கார்டு அங்கத்தில் டிக்கெட் கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% மைனஸ் பண்ணி 950 சம்திங் உங்களுக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கோவளமில் இருக்கீங்க, உங்கள் வீடு வந்து கோவளமில் இருக்குது, ஸோ உங்கள் அட்ரஸ் அங்கே தான் அப்படின்னா நீங்கள் அந்த அட்ரஸை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 600 தான் உங்களுக்கு டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க கோவளமில் இருந்தீங்க அப்படின்னா. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை ரைட்ஸ் இருக்குது, வாட்டர் ரைட்ஸ் இருக்குது. ட்ரை ரைட்ஸ் நாங்கள் வந்து மார்னிங்கே ஒரு 10:30 6 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வாட்டர் ரைட்லாம் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து லாக்கர் கொடுக்குறாங்க. லாக்கர் வந்து 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம வாங்கிட்டு அண்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம்ல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் நம்ம ரிட்டர்ன் பண்ணும் போது அவங்க 50 rupees எடுத்துகிட்டு மிச்சம் 150 நமக்கு கொடுத்துருவாங்க, எத்தனை லாக்கர் எடுத்தாலும். அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் ரைட்ஸ்க்கெலாம் என்ன டைமிங், எப்போ நீங்கள் போனால் கரெக்டாக இருக்கும்ன்றத நான் உங்களுக்கு கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் ஜீன்ஸ்லாம் வாட்டர் ரைட்ஸ்க்கு போடக்கூடாது, ஏன்னா அங்கே ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்லைட்ஸில் வரும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த நமக்கு வந்து சாஃப்ட் கிளாத் இருக்கும் தெரியுமா, அந்த காட்டன், லைக்ரா, இந்த மாதிரி கிளாத் தான் நம்ம போட்டு வரணுமா. அப்படி இல்லைனாலும் இங்கே இவங்களே வந்து வச்சுருக்காங்க டிஷர்ட், ட்ரௌசர், அதுக்கப்புறம் பேண்ட், இந்த மாதிரி கூட நமக்கு ஷார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அவங்க சொல்கிற மெட்டீரியலில். ஸோ அது கூட நம்ம வந்து 200 rupees கொடுத்து வாங்கிக்கலாம். காம்போவில் வந்து டிஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து 200 தராங்க, ஷார்ட்ஸ் மட்டும் 150 தராங்க, டிஷர்ட் மட்டும் 50 தராங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோட இந்த vlog முடியுது. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.